ஹேர் ட்ரை பண்ணுமா? ஹேர் ட்ரை பண்ணுமா உங்களுக்கு? அந்த ஹேர் ட்ரைல கையில எடுத்து ஒரு போடு போட்டிருப்பேன். ஒரு போடு. என்ன நடந்திருக்கு காலையில? இந்த இது வந்து இந்த 2வது ப்ரோமோல வந்திருக்க விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நடந்து முடிந்து 1 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. காலையில இந்த டாஸ்க் ஆரம்பமான அடுத்த செகண்ட் இந்த எல்லோ கலர் டீம் இருக்குல்ல, குக்கிங் டீம், அவங்க ரெடி ஆகிட்டே இருக்காங்க. அவங்களோட யூனிஃபார்ம் போடாம இருக்காங்க. அதை பிக் பாஸ் கூப்பிட்டு சொல்றாரு. யாருக்கிட்ட சொல்றாரு? மற்ற டீம் 2 டீம்கிட்டே சொல்றாரு. இங்க பாருங்க, சாம்பார் ஸ்குவாட் டீம்ல இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்க ஜாக்கெட்டே போடாம இருக்காங்க, அவங்க யூனிஃபார்மே போடாம இருக்காங்க. இதெல்லாம் கவனிங்க. ஏன்னா நீங்க வந்து மார்க் கொடுக்கணும்ல சாயந்தரம், அந்த விஷயத்துல இதெல்லாம் இருக்கு, கவனிங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. அதை சொன்னதுமே இவங்களுக்கெல்லாம் வந்து இதாயிடுச்சு. உடனே அவருடைய கேப்டனா இருக்கக்கூடிய விக்கல்ஸ் விக்ரம் வந்து சாண்ட்ராட்ட வந்து இது போட சொல்றாரு. ஏன் போட சொல்றாரு? கனி வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த கிச்சன் டாப் எல்லாம் கிளீனா இல்ல, அதை கிளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து டீ கேட்டாரு, அதுக்கு வந்து கிச்சன் டாப் எல்லாம் கிளீனா இல்ல, கிளீன் பண்ணுங்க. அவங்க யூனிஃபார்ம் போடல, அவங்க யூனிஃபார்ம் போடட்டும், அப்புறம் கிளீன் பண்ணுங்க, கிளீன் பண்றோம் அப்படின்னு இவங்க சொல்ல. இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் வளருது. அப்ப சாண்ட்ரா உள்ள வராங்க. அப்ப விக்கல்ஸ் விக்ரம் வந்து அவங்கள மார்க் பண்ற மாதிரி இந்த போடுங்க போடுங்க அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து இது பண்றாங்க. இது சாண்ட்ராக் ட்ரிகர் ஆயிடுது. சாண்ட்ராக் ட்ரிகர் ஆகிட்டே இருக்குமோ என்ன ஆகுது அப்படின்னா, வியானா உள்ள வராங்க. இந்த ஹேர் ட்ரை பண்ற மேட்ரு, அவங்கள பழி வாங்குற மேட்ரு யார் சொன்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா வியானா. இப்ப இவங்க ஒண்ணு பண்ணிட்டாங்களா, அதுக்கு வந்து பழி வாங்குற விதமா தான் சாண்ட்ராங்க பண்றாங்க. இந்த ஃபன் டாஸ்க்ன்றதெல்லாம் தூக்கி புதைச்சிருங்க. சாண்ட்ராவும் பாரு இருக்கிற இடத்துல வந்து கண்டிப்பா அது நடக்க வாய்ப்பு இல்லை இனிமே. உடனே சாண்ட்ரா என்ன பண்றாங்க? சாண்ட்ரா, பாரு, வியானா இவங்க 3 பேர் என்ன பண்றாங்க? இவங்க வந்து அவங்கள வந்து அந்த பெட்ரூம்குள்ள போயிட்டாங்கன்னா அவங்க விஷயங்கள்லாம் பண்ண வைக்கணும்ல. பண்ணலாம், வேலை செஞ்சா அவங்க செய்யலாம். பாயிண்ட்டுக்காக இவங்க வேலை செய்யல அப்படின்னா பாயிண்ட் வராது, அவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ வாங்க எங்களுக்கு உடனே ஹேர் ட்ரை பண்ணி விடுங்க அப்படின்னு உள்ள போயிட்டு, இங்க விக்கல்ஸ் விக்ரம் வந்து ஒரு விஷயத்த பண்ணிட்டாரு சாண்ட்ரா முன்னாடி. நீங்க நல்லா உருட்டுறீங்க, நான் உங்களோட நல்லா உருட்டுவேன் அப்படின்னு விக்கல்ஸ் விக்ரம் சொல்றாரு. என்னை விட நல்லா தான் நீங்க உருட்டுவீங்கன்னு எனக்கு தான் தெரியுமே அப்படின்னு. ஸோ இது வந்து சாண்ட்ராக்கு ஹிட் ஆயிருது. இதை வந்து உள்ள போய் அந்த வன்மத்தை கக்குறாங்க. நல்லா ட்ரை பண்ணுங்க, ஹேர் நல்லா இது பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லி. சாண்ட்ரா ஹேர் ட்ரை பண்ணிட்டு எதிர்த்து போனோடனே திருப்பி பாரு உட்காந்துக்கிறாங்க. பாரு ட்ரை பண்ண சொல்றாங்க. ஓகே, சோ பாருக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது திருப்பி வாய் பாரு உட்காந்தாதான் என்ன நடக்கும்னு தெரியுமே, வாயை புடுங்குறாங்க, அங்கிட்டு இங்கிட்டு பேசுறாங்க, அவர் இரிட்டேட் பண்றதுக்கான வேலைகள்லாம் பாக்குறாங்க. அப்ப வந்து உனக்கு, அதாவது எனக்கு ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஏதோ ஒரு வார்த்தை சொல்றாரு. உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் சொல்லட்டுமா, உனக்கு வந்து பெயின் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லட்டுமா, ஹேர் ட்ரை பண்ணவும் மண்டையை பாக்குறேன், மண்டையில முடியல, போய் டாக்டர் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து விக்கல் சிக்கரை எதிர்த்து போயிடுறாரு. ஸோ அதோட அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சுது. இப்ப என்ன நடந்தது? இவங்கிட்ட எல்லாம் பேசாம கனி காலையில யூனிஃபார்ம் போட்டு அந்த கிச்சன் ஏரியாக்குள்ள போயிட்டாங்க அப்படின்றது இப்ப பிரச்சனை. சாம்பார் ஸ்குவாட் எல்லாருமே நின்று பேசிட்டு இருக்காங்க. எல்லாருமே நின்று அதோடைய விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சாம்பார் ஸ்குவாடு அவங்களுக்கு இப்ப என்ன அப்படின்னா, கனி வந்து நேத்து இந்த கஞ்சி கொடுங்க அப்படின்னு சொன்ன மேட்டரும், இன்னைக்கு வந்து அவங்களுக்கு சாப்பாடு நல்லா செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ற மேட்டரும் முன்பின் முரணா இருக்கு அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போகுது. ஏன்னா நீங்களும் வந்து எங்கிட்ட சொன்னீங்க, காலையில அந்த கிச்சன் ஏரியாக்குள்ள நீங்க போறதுக்கு முன்னாடியாவது அட்லீஸ்ட் நீங்க என்ன பண்ணிருக்கலாம், இந்த டாஸ்க்ல வந்து டாஸ்க் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த ஏரியாக்குள்ள போறதுக்கு முன்னாடியாவது நீங்க என்ன பண்ணிருக்கலாம், எங்கிட்ட கேட்டிருக்கலாம் கூப்பிட்டு வச்சு. எல்லாத்துட்டையும் பேசாம நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கனியை வந்து டார்கெட் பண்ணும்போது, கனி வெளியே கூப்பிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் முதல்ல வந்து இவங்க நமக்கு பாயிண்ட் கொடுக்கல அப்படின்றதுக்காக வந்து இப்படி சாப்பாடு விஷயத்துல நம்ம பண்ணலாம்னு சொன்னேன். ஆனா இண்டிவிஜுவல் கேமா நான் யோசிச்சு பார்க்கும்போதுனா, சபரிக்கு வந்து இவங்க ஃபுட் இல்லாம பண்ணாங்கல்ல, அங்க போய் உட்காந்து இவங்க பார்த்துட்டு இவங்க கண் கலங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு மைண்ட் மாறுது. நான் யோசிச்சு பார்க்கும்போது, ஒரு டாஸ்கா பார்க்கும்போது இவங்களுக்கு சாப்பாடு போடாம இருக்கு தவறுன்னு எனக்கு தோணுச்சு. அதனால வந்து நான் என்னுடைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு இவங்க சொல்ல. நாங்க சாப்பாடே போட வேண்டாம்னு சொல்லியே கஞ்சி போடலான்னு சொன்னமே அப்படின்னு அவங்க சொல்ல. இப்ப என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா, கனியை பொறுத்த அளவுக்கு என்ன, எய்தர் மதியான சாப்பாடு நல்லா கொடுங்க, டாஸ்க்குள்ள வருதுன்னா கஞ்சி பண்றேன்னா கஞ்சி பண்ணிருங்க, டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு நல்லா சமைச்சு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இவங்க 4 பேருமே இன்னும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களோட சரி தவறுகளை பேசிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில வியானா வந்து கனிக்கு சப்போர்ட் பண்றாங்க, அது திவ்யாக்கு பிடிக்கல. திவ்யா வந்து ஒன் சைடு இது பேசுறாங்க, விக்ரம்ட்ட அதை சொல்லுங்க இதை சொல்லுங்கன்னு சொல்றாங்க. இந்த கேவலமான கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது ஸ்டோர் பில் அடிக்குது. உள்ள போய் பார்த்தா எஃப்ஜே கேப்டன் போய் எடுத்துட்டு வராரு சிக்கனு. நேத்தே சிக்கனுக்காக, சிக்கன் பிரியாணிக்காக ஒரு பொண்ணு வந்து அழுதுச்சு. யாரு? அரோரா. இவங்க உள்ள இருக்கவங்க இப்ப வெளியே போயிட்டு இருக்க இந்த டிஸ்கஷனையும்
உள்ள ஸ்பைஸ் ஆக்கணும்ல, தீ போடணும்ல, அதுக்காக வந்து என்ன பண்ணிட்டாங்க, சிக்கனை கொடுத்து விட்டாங்க மக்களை. இந்த சிக்கனை பார்த்ததும் வீடு வந்து தலைகீழ ஆயிடுச்சு. துள்றாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. உடனே என்ன பண்றாரு, நம்மளோட அண்ணன் போய் அரோராவை தூக்கி சுத்துன்னு சுத்துறாரு. ஏ அப்படின்னு சுத்துறாரு. நீ கத்துன விஷயம், நீ அழுத விஷயம் யாரு கேட்டு சொல்லியோ பிக் பாஸ் கேட்டிருக்குமா அப்படின்னு. ஏன் அப்படின்னா, நேத்து சிக்கனுக்காகவும் பிரியாணிக்காகவும் இவங்க வந்து அழுதாங்க. சிக்கனுக்கான கிரேவிங் இவங்களுக்கு நிறைய இருக்கு அப்படின்றத முதல் நாள்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சிக்கனை பார்த்தது இவங்க சந்தோஷமாயிட்டாங்க, தூக்கி சுத்த ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் வந்து அரோரா போய் நீங்க வந்து 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்து கேமரால போயிட்டு பிக் பாஸ் வந்து வாழ்த்துறதை பார்க்க முடியுது. நீங்க வந்து கண்டிப்பா 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும். சபரி பின்னாடியே வந்து என்ன சொல்றாருன்னா, அவருக்கு சிக்கன் பிடிக்காது, ஐயா வெஜிடேரியனா இருக்க சில ஆட்களுக்கு வந்து சில விஷயங்கள் அனுப்பிச்சு விடுங்கயா, நீங்க 200 வருஷம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ இந்த ஸ்குவாடுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து முடிகிற மாதிரி இல்லை. இவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, என்னுடைய கெஸ்ஸிங் கரெக்ட் அப்படின்னா, இப்ப சிக்கன் உள்ள இருந்து வந்திருக்கு அப்படிங்கிறதுனால அதை சமைக்க மாட்டேன் அப்படின்னு வந்து ஸ்குவாடு சொல்ல போகுது. மற்ற ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து, வியானாவும் அதை சேர்ந்து சொல்ல போறாங்க. கனி மட்டும் இல்ல, நான் சிக்கனை சமைச்சு கொடுக்க தான் போறேன் அப்படின்னு நிக்க போறாங்க. அதான் நம்ம முதல் ப்ரோமோல பார்த்தோம்னு நினைக்கிறேன். அந்த விஷயத்துல தான் அடுத்த கண்டென்ட் அப்படியே பூஸ்டப் ஆக போகுது அப்படின்னு நினைக்கிறேன். இதான் உள்ள நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். ஒவ்வொரு டீமும் இதை வந்து ஃபன்னா கொண்டு போகணுன்றக்காக சில விஷயங்கள் எஃபர்ட் போடுறாங்க. அங்க டான்ஸ் ஆடுறது, இங்க இது பண்றது, இவங்க பாட்டு எழுதிட்டு இருக்காங்க. எண்ட் ஆஃப் த டே வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி ஃபன்னா இருக்கு அப்படின்னு, அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் உட்காந்து இருக்கக்கூடிய நைட்டு சிங்கிங் செஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு மக்களே, அதெல்லாம் அற்புதமா இருக்கு. பட் டாஸ்க்குள்ள இவங்க எஃபர்ட் போட்டு பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் போரா தான் இருக்கு. அது பாக்குறதுக்கு வந்து ரொம்ப வந்து ஆஹா ஓஹோன்லாம் இல்லை அப்படின்றது என்னுடைய கருத்து. உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. கானா வினோத்துக்கும் அரோராக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து பயங்கர பேசு பொருளாக தான் ஆகிட்டு இருக்கு. பட் இனிஷியல் டேஸ்ல இருந்து, முதல் நாள்ல இருந்து அரோரா அதோடைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அரோராக்கும் கானா வினோத்துக்கும் நடுவில் ஒரு நல்ல பாண்டிங் இருக்கு. அவங்க 2 பேரும் வந்து கம்ஃபர்டபுளா இருக்காங்க அப்படின்றது என்னுடைய ஃபீல். என்னுடைய தனிப்பட்ட ஃபீலா என்னன்றது தெரியல. உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க அந்த விஷயத்துல. ஏன்னா நான் வந்து பழைய ஸ்கிரீன்ஷாட், பழைய விஷயங்கள்லாம் எடுத்து பார்க்கும்போது, நிறைய நம்ம ஸ்கிரீன்ஷாட் வச்சிருப்போம், அதில் எடுத்து பார்க்கும்போது இவங்க 2 பேத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த க்ளோஸ்னஸ் வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணது அரோராவா தான் தெரியுது. அரோராவுடைய டச்சிங், அரோரா இருக்கிற விதம், அரோரா நான் சொல்றது டே 5, டே 6, டே 7ல இருந்தே நான் சொல்றேன். கானா வினோத் கூட இருக்கிறது விதம், அவங்க கட்டி பிடிச்சிட்டு அவங்க கம்ஃபர்டபுளா இருக்காங்க. இப்ப கூட வந்து கானா வினோத்துக்கு அரோராவை தூக்கி சுத்தும் போதோ வைக்கும் போதோ வந்து அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்க மாதிரி தெரியல. தே டேக் இட் வெரி நார்மலி. பட் ஏன் இந்த மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷன் வெளியே போகுது அப்படிங்கிறது தெரியல. உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. பட் இவர் வந்து அரோராட்ட மட்டும் அப்படி இல்லை, ரம்யாவை கட்டி பிடிச்சதா இருக்கட்டும், அவர் அன்வான்டா வந்து அந்த அடிச்சதா இருக்கட்டும், இந்த விஷயங்கள்லாம் வெளியே இருந்து பார்க்கும்போது நமக்கு தெரியுது. பட் அவர் அப்படித்தான் அப்படின்ற மாதிரி உள்ள இருக்கவங்கலாம் அந்த ஸ்பேஸ் கொடுத்துட்டாங்களான்றதும் தெரியல. உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த டாஸ்கை பொறுத்தளவுக்கு சாம்பார் ஸ்குவாடு தேவையில்லாத பொலிட்டிக்ஸ் பண்றாங்களோ, அரசியல் பண்றாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த அரசியல்ல ஓட்டு கிடைக்க போறது யாருக்கு? கணிக்கா? சொல்லுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.